ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதாமுக்காக தேவன் ஒரு கிஃப்ட்டை கொண்டு வந்திருக்காரு. அது என்ன கிஃப்ட்டுங்கிறத வாங்க வேதாகமத்தில் பார்க்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். தேவன் ஆதாமுக்காக ஒரு துணையை உருவாக்குறாரு. அந்த துணையை உருவாக்குனது மட்டும் அல்லாமல் அதை ஆதாமுக்காக நான் உனக்காக செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அந்த மனுஷியை ஆதாமின் இடத்துல கொடுக்குறாங்க. இந்த ஆதியாகமத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆதாம் தான் ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டாங்க. அந்த ஆதாமு அந்த மனுஷிக்காக ஒரு கவிதை, ஃபஸ்ட்டு கவிதை அப்படின்னு சொன்னோன்னா ஏவாளை பார்த்து ஆதாம் சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் அப்படின்னு சொல்லி ஆதாம் ஏவாளை பார்த்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கவிதைங்க. தேவன் ஆதாமுக்காக ஏவாளை உருவாக்குனதுனால ஆதாம்கிட்ட கொண்டு போயிட்டார். அவருடைய சந்தோஷத்தை எப்படி ஒரு கவிதையாக வெளிப்படுத்துகிறாருன்னு பாருங்களேன். இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், இவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால தாங்க கல்யாணம் பண்ணும்போது தேவன் நீங்கள் சாகிற வரைக்கும், அதாவது இப்போ இணையிறீங்க அப்படின்னா இது கடைசியாக நீங்கள் சாகிற வரைக்கும் நீங்கள் பிரியக்கூடாது, நீங்கள் ஒரே மாம்சமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத தேவன் வெளிப்படுத்தியிருக்காங்க. அதனால தான் இன்ன வரைக்கும் நம்ம யார் மேரேஜ் பண்ணாலும் சரி அவங்க கூட ஒன்றா இருக்கிறோம். கடைசி வரைக்கும் உனக்கு நான் துணை, எனக்கு நீ துணை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய யூடியூப் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி டெய்லியும் ஒரு வீடியோ கம்பல்சரி வந்துடும். ஸோ உங்களுக்கு பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.